வெல்கம் டு லக்ஷ்மி அம்மா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா செட்டிநாடு சிக்கன் கிரேவிங்க. 1/2 கிலோ சிக்கன் எடுத்து கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு கிரேவி ஒன்று பண்ண போகிறோம், நல்லா கிரேவியாக. 2 பெரிய வெங்காயங்க கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10-12 வெங்காயம் சின்ன வெங்காயம் உரித்து எடுத்து வச்சுருக்கு. ஒரு 3 தக்காளி, ஒரு 150 கிராம் வச்சுக்கோங்க. இது ஒரு 100 கிராம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. நாங்கள் வறுத்து அரைக்க தேவையான பொருள்: கசகசா 1 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனு, தனியா 1 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, கரு மசாலா தூள் கொஞ்சம், முந்திரி ஒரு 10 முந்திரி எடுத்து வச்சுருக்கேங்க, குழம்பு மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 2-3 பத்தை தேங்காய் சீவி எடுத்து வச்சுருக்கேங்க, ஒரு 10 காஞ்ச மிளகாய். அவ்வளோதாங்க தேவையான பொருள்கள். ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோவில். ஒரு மண் சட்டி வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க வறுத்து அரைக்க தேவையானதுக்கு. எண்ணெய் காஞ்சிச்சுங்க. இந்த 5 மிளகாய் அதில் போட்டுடலாம். 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு போட்டுருவேங்க, 1 ஸ்பூன் சீரகங்க, 1 ஸ்பூன் சோம்பு. இது நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இந்த 10 முந்திரியை போட்டுருவாங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா, இது கசகசாங்க, 1 ஸ்பூன் கசகசா இதாக கூட போட்டுருவேன். போட்டு பொரிஞ்சிச்சிங்க. இதுலேயே கருவேப்பிலையை போட்டுருங்க. இதாக கூட இந்த 10 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். துருவி வச்ச 2 பீஸ் தேங்காய் இதில் போட்டுடலாங்க. எல்லாத்தையும் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், எல்லாம் நல்லா வறுத்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது ஆறட்டுங்க. ஆறுனா மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக தாங்க அரைக்க போகிறோம். இதை சிக்கன் எப்படி வறுக்கிறதுன்னு சிக்கனுக்கு வெங்காயம் தக்காளி வதக்கி சிக்கன் ரெடி பண்ணலாங்க. தேவையான கல்லெண்ணெய் ஊற்றலாங்க. காஞ்சிச்சு. கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கிறேங்க வாசனைக்கு, கொஞ்சம் கடுகு, ஒரு 2 காஞ்ச மிளகா, சோம்பு கடுகு பொரிஞ்சிச்சுங்க. கட் பண்ணி வச்சுன்னா வெங்காயத்தை இதில் போட்டுருவேன். 2 பெரிய வெங்காயம், அப்படியே ஒரு 100 கிராம் மேலே இருக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினா தக்காளி போட்டுடலாங்க. இப்போ ஏற்கனவே இருந்த சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா கீனி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுருவேன். வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இப்போ கருவேப்பிலையை போட்டுடலாங்க. 3 மீடியம் சைஸ் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் போடலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுடலாங்க. தக்காளி அப்போ தான் சீக்கிரம் வதங்கணும். தேவையான அளவு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிடுச்சிங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சிங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. 1/2 கிலோ சிக்கன் போன்லெஸ்ஸோடு தாங்க வாங்கியிருக்கேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது கூட ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், பெரிய பீஸாக போட மாட்டேங்க. 1/2 கிலோ சிக்கனை அதில் போட்டுடலாங்க. தேவையான உப்பு மஞ்சள்தூள் எல்லாம் இதிலே போட்டிருக்கோம். சிக்கன் ஒரு 5 நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும். சிக்கன்லேயே தண்ணி விட்டு வரும், அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். சிக்கனை நல்லா இப்படி பரட்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வைப்போங்க. ஏன்னா சிக்கனில் ஆல்ரெடி தண்ணி விட்டு அப்படியே வரும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த பொருளை போட்டு நைஸாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைக்க போகிறோங்க. மையை தட்டு போட்டு மூடி பாருங்கள். தண்ணி விட்டு சிக்கனு அதுலேயே அப்படியே வேகுது பாருங்கள், பாயில் ஆகுது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வச்சுருக்க
1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போடுறோங்க. நீங்கள் தனியாத்தூள் 2 ஸ்பூன் 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டு நீங்கள் செய்யணுன்னா செஞ்சுக்கலாங்க. கொஞ்சமாக கரம் மசாலா தூள், மிளகாத்தூள் கரம் மசாலா தூள் போட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணியாச்சுங்க. நான் ஒன்றும் தண்ணியே ஊற்றலை. சிக்கனில் வந்து அந்த தண்ணி தான் அரைச்சி வச்சுருக்கேன். நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இந்த கிரேவியை இதில் போட்டுருவேங்க. ஏன்னா நைஸாக அரைக்கணும் தண்ணி விட்டு. அதில் கசகசாலாம் நைஸாக அரைச்சா தான் மசியுங்க. இந்த மசாலா ஊற்றி இதுலேயே நல்லா ஒரு 5 நிமிஷம் வறுத்து குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஜாரை அலசி கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டுக்கலாங்க. சிக்கன் முழுகிற அளவுக்கு. ஏற்கனவே ஆல்ரெடி சிக்கன் ஒரு 5 நிமிஷம் குக் ஆகிடுச்சி. அதுவே தண்ணி விட்டு இது ஒரு 5 நிமிஷம் குக் ஆனால் போதுங்க. கிரேவி ரெடி ஆகிடுங்க. கிரேவிலாம் நம்ம சேர்த்து வதக்கி தண்ணி ஊற்றினோன்னு பாருங்கள், நல்லா கட்டி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு பாருங்கள். மசாலா எண்ணெயாக இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி போட்டுடலாங்க. கிரேவியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது சாதத்தோடு பசிஞ்சு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்குங்க இந்த சிக்கன் கிரேவி. பவுலில் மாற்றிக்கலாங்க. இந்த கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சாதத்தில் போட்டு பசிஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லட்சுமி அம்மா கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.